ஒருவரும் சீடர்களாக இருக்கிறோமா? உண்மையான சீடர்களாக இருக்கிறோமா? உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? அல்லது போலியானவர்களும் இருக்கிறார்கள், உண்மையானவர்களும் இருக்கிறார்கள். போலி கிறிஸ்தவனும் இருக்கிறான், உண்மையான கிறிஸ்தவனும் இருக்கிறான். டக்குன்னு சொல்ல முடியாது, பார்த்தவனு பளிச்சுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு உதாரணத்தை கொடுத்தேன். ஒரு நேரம் ஹவுஸ் விசிட்டிங்கு போகும் பொழுது வண்டி நின்றுடுச்சு, போக முடியல, டிராஃபிக் ஜாம். அப்போது நேராக இருந்தது ஒரு நகைக்கடை தான். அந்த நகைக்கடையை பார்த்தேன், இல்லாத நகை இல்லை, இல்லாத நகை இல்லை, எல்லா நகையும் இருக்கிறது. பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு இருக்குது, எல்லாம் கவரிங் நகை. கல்யாணத்துக்கு இப்படி தான் போட்டுன்னு வந்துடுறாங்க, கல்யாணத்துக்கு இப்படி தான் போட்டுன்னு வந்துடுறாங்க. நம்ம நினச்சிக்கிறோம் பாப்பா என்ன அடுக்கு அடுக்கு அடுக்காகுதுன்னா, கல்யாணத்துக்கு விற்கவும் செய்கிறாங்க, வாடகைக்கும் கொடுக்குறாங்க. இது போல தான் எல்லாம் மின்னுறதெல்லாம் பொண்ணல்ல, மின்னுறதெல்லாம் பொண்ணல்ல, பார்க்கறதெல்லாம் வெளுத்ததெல்லாம் பால் அல்ல. எல்லா கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்கள் அல்ல, போலியான கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், உண்மையான கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நாம் மனதில் கொள்ளும். அப்படி என்றால் உண்மையான கிறிஸ்தவன் யார்? அன்பு உள்ளவன் தான். ஒருவர் அன்புள்ளவர்கள் தான் சீடர்களாக கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்பது போல, அன்பில்லாதவன் கொஞ்சம் கூட நமக்கு இடத்துல அன்பு இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் போலியான கிறிஸ்தவர்கள், போலியான சீடர்கள், உண்மையான சீடர்கள் அல்ல.